Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, that you have chosen us, Father God, to join together. You have brought us together, Father, to listen to what you have for us. Precious Lord, help us to understand in deeper, better understanding, truthful understanding of your word. Help us, Father, to worship you better, to love and adore you better, faithfully follow your commands better. Help us, Father, to understand your word. May this our Father work towards that purpose. Your words are never going to return in waste, Father. Therefore, we are blessed, we are benefited as we sit together and learn your word. Be with us, Father, while we look at it. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. Okay, dokes. So, we are back in the history of the church. Jesus church kudutha final instructions in Revelation. Instructions like what he noted and what he wrote to them, நம்ம definite to be concentrated on. So, அந்த இது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். We will look at it compiled and we will see it. Right now, we are looking at it church by church பார்த்துட்டு இருக்கோம். We are at the church, which is Philadelphia, which is in Revelation 3, right? So, இதுதான் Turkeyல இந்த 7 real ஊர்கள், real group of people, ஒரு கம்யூனிட்டியில் சர்ச்சாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு அட்ரஸ் பண்ணப்பட்ட லெட்டர், பட் இட் இஸ் ஆல்சோ மென்ட் ஃபார் ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஆல் டைம், இல்லையா? இன்னைக்குக்கும் 2000 years லேட்டர் நம்ம வாசிக்கிறதுக்கும் it is valid. ஏன் valid? The angels were supposed to carry this letter to all the churches, number one point. Number two, everyone who has a ear listen to it. So that means every individual பொருந்தும். அதனால it matters for us, unlike some other parts of the Bible. Right. So over இந்த லெட்டர்ஸோட காமனாலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா மனசில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. ஸோ சில லேர்னிங் டூல்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் மெயின் டூல், அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஸோ வேலிட், இந்த 7 points ஆர் பர்ஃபெக்ட் டு ரிமெம்பர். நல்ல வசதியான ஒரு வே டு ரிமெம்பர். ஸோ நேம் ஆஃப் த சர்ச், டைட்டில் ஆஃப் ஜீசஸ், அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாரு, கன்சர்ன் என்ன, எதுக்கு காஷன் பண்ணுறாரு, வார்னிங் கொடுக்குறாரு, அதெல்லாம் தாண்டி வந்தால் அவங்களுக்கு என்ன ரிவார்ட், அந்த கன்சர்னையும் காஷனையும் தங்களோட பிஹேவியரில் மாற்றிக்கிட்டாங்கன்னா அதனால கிடைக்க போகிற ரிவார்ட் என்ன, அண்ட் யாருக்காக இந்த மெசேஜ். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் இந்த மெசேஜ் இஸ் ஃபார் எனிபடி ஹூ ஹாஸ் அ இயர்னு வரும், இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் we are going to have a look. பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். So the way we are studying in these sessions, name பார்க்குறோம், title பார்க்குறோம், commendation, concern, caution வரைக்கும் பார்த்துட்டு we are going to revisit all the 7 churches, compile பண்ணி படிப்போம். படித்தா நமக்கு அந்த overcomer reward understanding, I think it will be better. ஏன்னா every church, even in the 7 churches, every church will have quality of all other churches as well, இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற மக்கள், the members of the church, தனியா எடுத்து பார்த்தோன்னா அவங்க வெறும் எஃபெசஸ் இல்லாட்டி ஒன்லி சார்டிஸ் அப்படி இருக்காது. த குவாலிட்டி மிக்ஸ்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக ஒரு சர்ச்சுன்னு அனலைஸ் பண்ணோன்னா இதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்படி கொஞ்சம் பேர், அப்படி இல்லையா? இஸ்ன்ட் இட்? ஸோ இட் வில் பி a mixture. அதனால் இந்த ஓவர்கம் ரிவார்ட் படித்தோன்னா அதையும் ஒன்றா படிக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் தட். ஸோ நம்ம அது கடைசியில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபிலடெல்ஃபியா சர்ச்சில் வி ஆல்ரெடி லுக்ட் அட். இது தவிர இன்னொரு லேர்னிங் டூல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் படி வருதுன்னு பார்த்தோம். அதையும் நான் ஐ எம் கோயிங் டு ரிஃப்ரெஷ் லேட்டர் ஆன், நாட் டுடே, லேட்டர் ஆன், ஹவு இட் இஸ் ஃபாலோயிங் த லிட்ரல் ஹிஸ்ட்ரி.
இல்லை ஃப்ரம் இயர் 0லேருந்து 2000 வரைக்கும் வர மாதிரி அந்த சர்ச் வரிசையும் அப்படி இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி. ஸோ ஃபிலடெல்ஃபியா சர்ச் வந்து மீனிங் ஆஃப் தட் வேர்ட் இட் செல்ஃப் இஸ் பிரதர்லி லவ், ரைட்? அந்த அந்த மீனிங் தான். ஸோ அந்த மீனிங்கில் நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த எல்லா வசனத்துலையும் நம்ம விசா இல்லை ஃபிலடெல்ஃபியா தான் க்ரீக் வேர்டே அதுதான். ஸோ இட் மீன்ஸ் பிரதர்லி லவ். சம் ஆஃப் த பைபிள்ஸ் வில் ஹாவ் ஃபெய்த்ஃபுல் சர்ச் அப்படின்னு டைட்டில் இருக்கும். அதுக்கு ரீசன் வி வில் see today, God willing. Okay. The second part of it, ஜீசஸோட டைட்டில், the author உடைய டைட்டில். ஸோ இதில் வந்து இட் இஸ் இன் வேர்ஸ் ரெவலேஷன் 3:7 இருக்கு. He who is holy, he who is true, he who has the key of David, he who opens and no one shuts, and shuts and no one opens. அவ்வளோ பவர் இருக்கிற ஒரு பர்சன் இஸ் ரைட்டிங்னு இருக்கு, ரைட்? ஸோ ஹோலி, ட்ரூ அண்ட் கீ ஆஃப் டேவிடை ஹோல்டு பண்ணுறவங்க. ஸோ வி ஆல்ரெடி சா ஹோலி. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு எனக்கு தோணுனது ட்ரினிட்டி உள்ள 3 பர்சன்ஸும் ஹோலின்னு பைபிளில் இருக்கும். ஸோ இஃப் யூ சி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் காட் இஸ் ஹோலி எக்கச்சக்கமாக இருக்குது, ரைட்? தெர் ஆர் so many. ஸோ அவரு he himself has told in Leviticusல I am holy சொல்லியிருக்காரு. ஸோ the holy one அப்படின்ற டைட்டில் God takes for himself in the Old Testament. But interestingly, Jesus also gets that title of Holy One. Prophecy-ல Psalms-ல இருக்கு, which is repeated by Peter in the Peter, Paul அவங்க sermons-ல அதை கோட் பண்ணுறாங்க. Psalm 16-ல இருக்கிற the Holy One is Jesus அப்படின்னு சொல்லி அவங்க sermon-ல வருது. ஸோ அந்த Holy One title carries forward to Jesus as well. Angel tells Mary that he is the Holy One. The demons during Jesus time says the Holy One, நீங்கள் உங்களுக்கு என்ன எனக்கு உங்களுக்கு என்னன்ட்டு அவங்க they are identifying. அப்புறம் disciples எல்லாரும் later on they come to understanding that he the Holy One ஜீசஸ்க்கு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? That they are equating him with God. Remember, no one is holy, இல்லையா? So when they're equated, so they are saying Jesus is God சொல்றாங்க. Holy Spirit, of course, the name itself, we attach the name holy, the word holy. So of course, it more than 100 times it says holy. So triune God is a holy God. The angels in heaven are saying holy, holy, holy. So they, I mean, we studied this in depth. So he is the Holy One. He is a true God. So true is பொய் சொல்றது, உண்மை சொல்றது, அந்த மீனிங் இல்லை, ஜெனுவின் ஃபேக்குன்ற மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹீ இஸ் த ட்ரூனா இவர் தான் ஜெனுவின், இவர் தான் ஒரிஜினல். மற்ற காடுன்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஃபேக். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ வென் ஹீ சேஸ் ஐ ஆம் த ட்ரூத், இல்லை, it makes a lot of sense. So again, triune God is called the truth, true, in many places throughout the Bible. So that is also nice. அது மட்டும் இல்லாமல் ஜீசஸ் when he talks about himself, இல்லை, அவரோட the stress on தான் ஒரிஜினல்ன்ற பாயிண்ட் பாருங்க. ட்ரூ லைட், வெறும் லைட் சொல்லலை, true light, true bread, true wine, true worship, true riches, true witnesses are, true judgment will happen, and the words are true words. Interesting, so on the stress on that word true comes many times. Once again highlighting he is the original, yeah, he is the genuine piece. Okay, then comes the key part of key of David. அதுக்கு தான் நம்ம போன தடவை கொஞ்சம் அப்படியே கதை சொல்லி ஹெசேக்கியாலாம் சொன்னேன். ஸோ ஐல் டெல் யூ வை ஐ செட் ஆல் தட். ஸோ த கீ ஆக்சுவலாக ஐ திங்க் வி நோ, ஜென்ரலாகவே கீ வி நோ அந்த மீனிங் தெரியும்ல. அது ஒரு ஓனர்ஷிப்புக்கு அர்த்தம், அத்தாரிட்டி, பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ட்ரோல், எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ், ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச மீனிங்ஸ். ஐ தாட் ஐல் ரைட் இட் டவுன். அதுக்கு எல்லாமே அதை குறிக்குது. கையில் சாவி வச்சுருந்தாங்கன்னா அவங்க தான் பவரோடு இருக்காங்கன்னு அர்த்தம்.
அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்குல்ல, he who opens no one shuts, he and shuts no one opens, meaning இதுக்கு மீறி யாரும் இல்லை, his decision is final. What he does remains, right? If he decides to do something, that's it. There is no other change in it. So that is also clear. So this ownership, authority, power, responsibility, I think we know many verses, but we already looked at it. He is the only way to heaven. Shows that he has that power and the responsibility for it. He is the door. Forget the key, the door itself is him. He is the door. அவர் வழியில தான் போவே முடியும், இல்லைன்னா ஹெவனுக்கு வர வழி கிடையாது. And he also says, I have all authority. Correct? All authority given to me on earth and heaven. So we get that idea, right? இந்த கீ ஆஃப் டேவிட்னு வரும்போது, கீ ஆஃப் டேவிட் தான் நமக்கு இருக்குல்ல, அந்த வசனத்தில் ஜீசஸ் இஸ் டெல்லிங் ஐ ஹாவ் த கீ ஆஃப் டேவிட். ஸோ கீ ஆஃப் டேவிட், அகெயின் வி நோ டேவிட் வாஸ் கிவன் த கிங்டம். அதுக்கு முன்னால் ஜூடாக்கு ப்ராமிஸ் பண்ணப்படுது. அப்போ அந்த டைமில் யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு குடும்பம் தான் அவங்க. அந்த குடும்பம் ஈஜிப்டில் போய் ஜேக்கப் உடைய ஃபேமிலி, ரைட், ஒரு 70 பேர் போய் இங்கே சாப்பாடு இல்லாமல் ஜோசப் கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக ஈஜிப்டுக்கு ரீலோகேட் ஆகி அந்த 70 people are going and sitting there. அப்போ ஜேக்கபும் அங்கே போகிறார். And then when Jacob is going before dying, he blesses his 12 children. அந்த டைமில் அப்போ they are nobody. They are not a nation. They are not a big கூட்டம் of people. They don't have a land. ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு, இல்லை, அவங்க ஈஜிப்டில் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் பிளெஸ்ஸிங்கில், ப்ராஃபிட்டிக்கல் பிளெஸ்ஸிங்கில் ஜூடா இஸ் ப்ராமிஸ்டு கிங்ஷிப், அதாவது நீ கிங்காக இருப்ப அப்படின்னு ஜூடாக்கு ப்ராமிஸ் கிடைக்கும். அந்த வசனம் வாசிக்கலாமா? ஜெனசிஸ் 49:10. Genesis. The scepter shall not depart from Judah, nor a lawgiver from between his feet, until Shiloh come, and unto him shall be the gathering of the people. Quite an interesting thing, no? So, ஜூடாக்கு அப்படி ஒரு நைஸ் பிளெஸிங். ஜூடாக்கு நிறைய பிளெஸிங் இருக்கும். அதில் இந்த போர்ஷன் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம் பீங் த கிங். செப்டர்னா அந்த கிங்கோட கோல், இல்லை? தமிழ்ல வாசிக்கிறீங்களா யாரும்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஓகே. ஸோ அந்த செங்கோல் இருக்குல்ல, அதான் கிங்ன்றது. அடுத்த லாக் வந்து நியாயாதிபதிகள் சொன்னீங்கல்ல, அந்த வேர்டு தான் ஜட்ஜிங், ஜட்ஜ்மெண்ட், நியாயப்பிரமாணம், சாரி. அந்த ஜட்ஜ் பண்றது, லாவை கொடுக்கறது, கவர்ன் பண்றது, அந்த பொறுப்பு கிங் அந்த பொறுப்பும் உண்டு, இந்த பொறுப்பும் ஜூடாக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஆகிதான் மோசேக் வழியா இங்கே வராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 500 வருஷம் முடிஞ்சு, ஸோ 1000 இயர்ஸுக்கு அப்புறம் தான் this prophecy is 1000 yearsக்கு அப்புறம் தான் this prophecy comes true in David, right? So David வழியில கிங்ஷிப் ஃபைனலா கிங் ஆறாங்க ஜூடா கோத்திரம். ஆனா டேவிடுக்கு வேற இன்னொரு ப்ராமிஸ் கடவுள் கொடுக்குறாரு. அது என்ன ப்ராமிஸ்? மெசையா உன் குடும்பத்துல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அதே வாசிச்சு பார்த்துருவோமா? 2 Samuel 7:16. தெரிஞ்ச வசனங்களா இருந்தாலும் let's have a look, very key verses, இதெல்லாம் important verses. 2 Samuel 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். 17 இல்ல 15. 17. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். 15 வந்து, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலகினது போல
அவனை விட்டு விலக மாட்டேன். ஓ, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். ஓகே. அப்போ சாரிப்பா, 1 சாமுவேல்பா. ஓ, நீங்க 1 சாமுவேல் வாசிச்சீங்களா? இல்ல, நான் 2 சாமுவேல் தான் இல்லையே, வாசிச்சேன். 2 தான் நான் வாசித்தீங்க. 2 சாமுவேல். ம். ஐ திங்க் தமிழ்ல வேற வசனம்னு நினைக்கிறேன். மேபி 14. என்ன மாதிரி வரணும்பா? ஒன்றும் இல்லை, மெசையா ப்ராமிஸ் இருக்கும். 14 வாசிங்க. ஆமாமா, அதுதான், அதான போட்டிருக்கு. அதுதான். 16ல இருக்கு. நமக்கு 16 இங்கிலீஷ்ல 16ல இருக்கு. தமிழ்ல வந்து ஐ திங்க் மேபி 14. ஆனா ரிவர்ஸ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி வாசிச்சிருங்க ஆன்ட்டி ப்ளீஸ். And thine house and thy kingdom shall be established forever before thee. Thy throne shall be established forever. 1 Chronicles. அது 13ல இருக்கு. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கரெக்ட். அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுதான் ஐ மீன் as long as everybody understands. அந்த வசனம் தமிழ் இங்கிலீஷ்ல you can understand. Right? Jesus will promise. God will promise him. எப்போ டேவிட் will say நான் டெம்பிள் கட்ட போறேன் கடவுளுக்குன்னு சொல்லும் போது, நான் மட்டும் கல்லுல பேலஸ் கட்டியிருக்கேன், ஐ வாண்ட் டு பில்ட் அ டெம்பிள் ஃபார் காட், அவர் டென்ட்ல இருக்காருன்னு சொல்லும் போது God will tell, you don't build, I am going to build in your family. அவர் டெம்பிள் வேற மாதிரி இருக்கும், யுவர் ராஜ்யம் நீடூழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ராமிஸ் பண்ணுவார். மீனிங் ஜீசஸ் வில் கம் அட் சம் டைம் அண்ட் ஹிஸ் டெம்பிள் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், ஹிஸ் கிங்டம் இஸ் கோயிங் டு பி லிட்டில் டிஃப்ரெண்ட். இது வாசிச்சு பார்த்துருவோமா? 1 Chronicles 17. 1 Chronicles 1 நாளாகமம் 17 10 to 14. 10 to 14. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். நீ உன் பிதாக்களிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விளக்க பண்ணினது போல் அவனை விட்டு விளக்க பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். இது இன்னும் கிளியர் இல்ல, சாமுவேல் புக்கை விட இந்த கிரானிக்கல்ஸ் புக்ல இன்னும் கிளியரா இருக்கும். அது சேம் போர்ஷன், சேம் வசனம் தான், ஈக்குவலன்ட் வசனம். Okay, so Jesus will come, he will build a temple for me, I will make him a king, and the temple forever nikum, and his kingdom forever irukum. This is the church, this is Jesus and his kingdom. Okay, so the key of David is அப்படி இல்லை, ஜூடா டைம்ல ப்ராமிஸ் பண்ணி 1000 வருஷத்துக்கு அப்புறம் டேவிட் கிங் ஆன உடனே டேவிட் கிட்ட ப்ராமிஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் மெசாயா வரப்போறாரு அப்படின்னு அவருக்கு ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் இருக்கு. கரெக்ட்? ஐ மீன் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இட் வாஸ் ஸோ பிக், ஐ ஹேட் டு ரெடியூஸ் இட். இப்படி சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மேஜர் ப்ராஃபஸி ஆஃப் ஜீசஸ், ஓகே, will have the word king. இவர் ராஜா ராஜா ராஜான்ட்டு ஒவ்வொரு தடவையும் இருக்கும். பெத்லஹேம்ல பிறப்பாருன்னு மைக்கால ஒரு வசனம் இருக்குல்ல, அதுல பெத்லஹேம் பிறப்பாருன்றது we remember a lot. அதோடைய செகண்ட் போர்ஷன்ல ராஜான்னு இருக்கும். when angel is telling to Mary, இந்த பேபி பிறக்க போறாங்கலாம் சொல்லும் போது, அண்ட் ஹீ வில் சே கிங்டம் ஆஃப் டேவிட் அவர் தோளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அப்படி ஒவ்வொரு மேஜர் கான்வர்சேஷன்லேயும் கிங்டம் இந்த மெசையா மேலே இருக்கும், ஜீசஸ்ட இருக்கும் ஸோ மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். அண்ட் ரிமெம்பர், இது இவ்வளோ ரிப்பீட் ஆனனால தான் ஜூஸ் வந்து மிஸ்டேக்கன், அந்த சஃபர் பண்ணுவாருன்றது அவங்களுக்கு டைஜஸ்டே ஆகலை.
ராஜாவா தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, ராஜாவா தான் இருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, ஜெருசலேம்ல ஆழ்வாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ திஸ் வாஸ் their expectation. That's why they could not believe இப்படி ஜீசஸ் மாதிரி ஒரு சிம்பிளா ஒருத்தவங்க வருவாங்கன்னு அவங்களால அது சுத்தமா டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ரைட்? தே கேனாட் மேனேஜ். மெசையாக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அண்ட் இட் வில் கம் ட்ரூ, ரைட்? அதுவும் உண்மையாகும். செகண்ட் கம்மிங்ல ராஜாவா வருவார், ஜீசஸ் வருவார், ரைட்? ஆமா. ஸோ ஐசாயா 9:6 தான் நம்ம அந்த வசனம், கிறிஸ்மஸ் வசனம் அதுலேயும் இருக்கும். ஐசாயா 16:5 இருக்கு, ஜெரமையால இருக்கு. இது கொஞ்சம் அவ்வளோ ஃபெமிலியர் இல்லாத வசனங்கள்னால எழுதினேன். So many times it will be repeated. He is going to be a king, the Messiah is going to be a king, the Messiah is going to be a king ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இந்த பர்டிகுலர் வேர்டு இருக்குல்ல, கீ ஆஃப், இதெல்லாம் கிங்கை பற்றி, கிங்கா ராஜாவா இருப்பாருன்றது நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த கீ ஆஃப் டேவிட்னு ரெவலேஷன்ல இந்த வசனத்துல இருக்கிற வேர்டு, அதே வேர்டு ஒரே ஒரு வாட்டி தான் பைபிள்ல இன்னொரு இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் அந்த கிங் ஹெசக்காயா கதையில வருது. அதனால ஐ வாண்டட் டு டெல் அபவுட் கிங் ஹெசக்காயா, ரைட்? ஓகே, கிங் ஹெசக்காயா யாரு? ஜூடா ட்ரைப் தான், இந்த கிங் இருக்க வேண்டிய ட்ரைப் தான். டேவிடோடைய லைன்ல வந்த ஒரு கரெக்டான ஒரு ராஜா. பட் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். நாட் அ கிரேட் திங் இல்லையா? ஸோ அவருடைய சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இந்த எலியாக்கிம், ஷெப்னா, ஜோவா அப்படின்னு 3 பேர். ஓகே, ஸோ இவங்க தான் மேஜர், அவருடைய மினிஸ்டர்ஸ் இல்லை, அவங்க மேஜர் பீப்புள், அவங்க தான் மெயின் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த சென்னாகெரிப் லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, இந்த அசிரியா ராஜா எதிர்த்து வரும்போது இந்த லெட்டரை கொண்டே ஹெசக்கையா டெம்பிளில் போட்டு ஜெபம் பண்ணுவார். அப்போ அந்த ஏஞ்சல் கூட 185,000 பீப்புளை கொல்லுவாங்க. அந்த டைமில் கூட போய் பேசி இந்த மெசேஜை கொண்டு வந்து, சென்னாகெரிப் இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு, என்ன செய்ய அப்படின்லாம் அந்த போய் வந்து இருந்ததெல்லாம் இந்த 3 பேர் தான். ஓகே, ஸோ இந்த ராஜாக்கு லெட்டர்னா நேர ராஜா வந்து நின்று கொடுக்க மாட்டார்ல. ஸோ இடையில இந்த மினிஸ்டர்ஸ் மாதிரி, அம்பாசிடர்ஸ் மாதிரி, அவங்க தான் தே டிட் த ஜாப். ஸோ இந்த 3 பேர் வேர் தேர், அந்த கண்ட்ரி மெயின் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த 3 பேர். ஸோ இதில் ஒரு வேடிக்கையான ஒரு குட்டி ஸ்டோரி இது. ஸோ இந்த 3 பேரில் இந்த ஷெப்னா தான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அவர் ரொம்ப ப்ரௌட் ஆயிட்டார் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். ஓகே, ஸோ ரொம்ப ப்ரௌடான உடனே அவரை பனிஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்த பொறுப்பையும் எடுத்து எலியாக்கிமுக்கு கையில் கொடுக்குறாங்க. ஓகே, அதுதான் அந்த ஸ்டோரியில் இருக்குது. ஐசாயா 22ல் இருக்குது இந்த ஸ்டோரி. ஸோ நான் ரொம்ப டிவியேட் பண்ண இஷ்டம் இல்லை இந்த தடவை. ஸோ இந்த ஷெப்னா கெட்ஸ் பனிஷ்ட். ஓகே, ஸோ ஐசாயா 22:16 பாருங்க, அவருடைய கொஞ்சம் பெருமையா அவர் என்ன பண்ணாருன்னு இருக்கு. ஓகே, ஐசாயா 22:16 வாசிக்கிறீங்களா? What hast thou here, and whom hast thou here, that thou hast hewed thee out a sepulchre here, as he hath heweth him out a sepulchre on high, and that graveth an habitation for himself in a rock. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா, யார் இப்படி பண்ணுவா? அதாவது உயிரோட நீ இருக்கும் போதே உனக்காக ஒரு டோம்பை, அதுவும் பெருசா, ரைட், ரொம்ப கிராண்டா, ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கிராண்டா ஒரு டோம்பு கெட்டியிருக்கிறது, இது நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு திட்டுறாரு கடவுள். ஓகே, என்ன நீ, வாட் ஹேவ் யூ டன் அப்படின்ற மாதிரி. ஓகே, யூ ஹவ் மேட் அ tomb for yourself in a very high place. ஸோ சொந்த மான்யூமெண்ட் தனக்கே கெட்டிக்கிற மாதிரி, ஸோ எல்லாரும் ஞாபகம் வைக்கிற மாதிரி என்னமோ பண்ணியிருந்திருப்பார் போல இருக்கு. ஸோ ஹி ஹஸ் டன் சம்திங் லைக் தட் விச் இஸ் சம்திங் ஆஃப் ப்ரைட்.
பெருமைக்கு பண்ணது இல்லையா? தன்னை எல்லாரும் ஞாபகம் வைக்கணும், தான் நல்லா இருக்கு அந்த மாதிரி. லைக் சம்திங் லைக் நம்ம பிரமிட்ஸ்லாம் அந்த மாதிரி தானே. ஸோ அப்படி ஏதோ செய்திருக்காரு அவரு. செய்த உடனே காட் டசன்ட் லைக் இட் அண்ட் ஹி verse 19 வாசிங்க. And I will drive thee from thy station, and from thy state shall he pull thee down. So And you it shall come to pass in that day that I will call my servant Eliakim, the son of Hilkiah, அதுக்கு and I will clothe him with I- thy robe and strengthen him. Chalo. Okay, Ah. sorry. No, that's okay. Verse 20 தான் correct தான். So Eliakim God chooses and he gives him everything. அப்போ அந்த key of David வருது. So obviously pride, self-worth, that is he is worthy of remembrance, or he is worthy to have a big tomb. His dead body needs a grand tomb. Definitely not humble. So that's where it goes. அப்போ Isaiah 22:22 வாசிங்க. And the key of the house of David will I lay upon his shoulder, so he shall open and none shall shut, and he shall shut and none shall open. So இதுதான் actually repeated again in Revelation, isn't it? I have the key of David சொல்லிட்டு he will, what I open no one can shut, what I shut no one can open தான் Revelation 3ல Philadelphia Church introductionல இருக்கு. கரெக்ட் தானா? So the same words are being used later on by God. அதனால this Eliakim இந்த பர்சன் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நமக்கு we don't know anything more about Eliakim. அவரை பத்தி வேற ஒண்ணும் தெரியாது. Oh, by the way, they found a stone which says this is the tomb of Shebna அப்படின்னு ஒரு கல்லு கிடைச்சிருக்கு. So this is in British Museum. Okay, so yeah. Fine. So in the portion, எஸ்பெஷலி இதே கோட் திரும்ப பண்ணனால அந்த நம்ம டைப்ஸ் படிப்போம் இல்லையா? ரிமெம்பர் அந்த நிழல் மாதிரின்னு படிப்போமே, லைக் அ ஷேடோ. ஸோ அதுக்கு திஸ் ஒர்க்ஸ். எப்படி? ஷெப்னா இஸ் அ டைப் ஆஃப் சேட்டன், Eliakim is a type of Jesus, and Shebna is thrown out. Eliakim is given the responsibility. So Jesus getting the scroll in Revelation 5 is equivalent to Satan to be thrown out, and the documents are given to Jesus to continue the job. So on the equivalent varanala in the portion that when Jesus says I have the key of David சொல்றதுக்கு lot of meaning. So that means he is holding the key. He is the owner of the key. So he can, he is to become the king. அப்படின்ற meaning is heavily loaded. Okay. Okay. So நான் அதை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரெவலேஷன் 1ல இருக்கிற சேம் வேர்ட்ஸ் தான் இந்த 7 லெட்டர்லையும் திருப்ப ரிப்பீட் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துருந்தோம். ரெவலேஷன் 1 ஐ திங்க் verse 8 or 7ல யூ வில் see Jesus talking about the key. அந்த வசனம் வாசிங்க. ரெவலேஷன் 1 No. 18. Revelation 1:18. I am he that liveth and was dead, and behold, I am alive forevermore. Amen. And have the keys of heaven, of hell, and of death. Right? So here he's அப்பனா என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரோல் இஸ் ஜீசஸ் கையில இருக்கு. ஹெல்லோட கண்ட்ரோல், டெத்தோட கண்ட்ரோல், எவ்ரிதிங் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அண்ட் தென் நம்ம ஃபிலடெல்ஃபியாக்கு எழுதும் போது he is talking about key of David. So combine them together. They are all the same key, right? So he who has the key of David also has the
keys of or the power over death and hell. Okay. So Satan, just touching upon Satan, so you'll just remember there are two places where Satan உடைய description எழுதியிருக்கு, Isaiah 14 and Ezekiel 28. Okay. So எப்படி ஷெப்னா உடைய அவருடைய பொசிஷன் லூஸ் பண்ணதுக்கு காரணம், the reason why he lost his position is because of pride. இல்லையா? பெருமையா பேசினனால, பெருமையா நடந்துகிட்டனால. So Isaiah 14லயும் when the way Satan loses his position is the same thing. அதே ப்ரைடுனால தான். ஓகே. So Isaiah 14, 12, 13, 14 தமிழ்ல வாசிக்கிறீங்களா யாராவது ப்ளீஸ்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயோ, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அதான் அதே ப்ரைடுனால, நான் இப்படி இருந்துருவேன், நான் இல்ல அந்த ப்ரைடுனால தான் Satan also was thrown out of heaven. So Shebna உடைய பொசிஷன் போனதும் because of pride. Okay. Ezekiel 28லயும் very similar இருக்கும். இந்த ரெண்டு பிளேசஸ்ல தான் சேட்டனுடைய அந்த நமக்கு தெரியாத fall of Satan பத்தி இருக்கு. Okay. Interested people can read. Okay. Another thing which we need to understand, he is kind of ruling the earth now. அங்கிருந்து துரத்தப்பட்டு இங்க வந்து he is actually on earth and he is deceiving people. மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. and because அந்த ஏமாத்தி இருக்கிறனால மனுஷர்களும் ஏமாந்து ஈவ் காலத்துல இருந்து ஏமாந்து இருக்கிறனால he is the prince of the world அப்படின்ட்டு he is the ruler of earth. அந்த பட்டம் அவருக்கு இருக்கு. ஓகே. he has. இதுக்குரிய வசனங்கள் கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த ஜீசஸ் வந்து சேட்டனால டெம்ப்ட் பண்ணப்படுவார் இல்லையா? அந்த 3 டெம்டேஷன்ஸ் டைம்ல ஒரு டெம்டேஷன் வந்து ஒரு மவுண்டன் மேலே கூட்டிட்டு போய் சேட்டன் வில் ஷோ ஆல் த கிங்டம்ஸ், இல்லை வேர்ல்டில் இருக்க எல்லா கிங்டமையும் ஒரு கிளான்ஸ் காட்டுவார். காட்டிட்டு இதெல்லாம் உனக்கு தரேன், வர்ஷிப் மீ சொல்வார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ இதுல இருந்து தெரிஞ்ச போர்ஷன். ஆனால் ஞாபகம் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இஃப் சேட்டன் இஸ் டெல்லிங் இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? யாரோட சொத்து? தான் கையில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அவர் கையில் இருக்கு கிங்டம்ஸ் எல்லாம். அப்போ அந்த கிங்டம்ஸ் தான் he is telling to Jesus, I will give to you. எப்போ இது ஜீசஸ் வில் டேக் இட் பேக், எப்படி எலியாக்கிம்க்கு கையில் போன மாதிரி ஜீசஸ் வில் டேக் ஓனர்ஷிப் திரும்ப அவர் எடுப்பார். எப்போ எடுப்பாரு? கிராஸ் முடிஞ்சு இல்லை கிரேவுக்கு போய் ரிசரக்ஷனுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து, ரைட்? அந்த ஒரு நிறைய ஒரு ப்ரொசீஜர் இருக்கு கடவுளுடைய பிளான்ல. அதெல்லாம் பண்ண வேண்டாம், கிராஸ்லாம் தேவையில்ல, பைபாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வர்ஷிப் மீ. எந்த அளவுக்கு போயிட்டார் பாரு. டிசீவிங் மேன்ல இருந்து ஜீசஸ் அஸ் அ மேனையும் டிசீவ் பண்றதுக்கு சேட்டன் இஸ் டெம்ப்டிங் ஜீசஸ். எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு கிராஸ் வேண்டாம், இது வேண்டாம், ஜஸ்ட் வர்ஷிப் மீ, ஐ வில் கிவ் யூ ஆல் த நேஷன்ஸ். ஓகே, ஆல் த கிங்டம்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் டெம்ப்டிங். ஸோ இது சேட்டன் கையில் ஓனராட்டம் கையில் கிங்டம்ஸ் இல்லைன்னா ஹி கேனாட் ஆஃபர். ஜீசஸ் வில் சே வாட் யூ ஆர் டெல்லிங் கோ அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. பட் நோ, நாட் லைக் தட். he was ruling, he was owning என்ற மாதிரி all the kingdoms. Okay. அப்போ the only thing Jesus tells is I will worship only God. I get away இல்லை, I will only worship the Lord அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ அந்த ஓனர்ஷிப் வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது இல்லாமல் சில இடங்கள் ஜீசஸ் சொல்கிற இடங்கள். ஓகே, ஜான் 12:31-32 வாசிக்கிறீங்களா? ஜான் 12:31-32.
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். ம். அப்ப அதுல இருக்குல்ல ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு இல்ல, உலகத்தின் அதிபதி சொன்னீங்கல்ல தமிழ்ல, ஜட்ஜ்மெண்ட். ஆமாக்கா. ரைட்ல. ஸோ உலகத்தின் அதிபதி சேட்டன் இல்லையா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த ஜீசஸே சொல்லும் போது ஹீஸ் டாக்கிங் அபவுட் சேட்டன் லைக் தட், ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்ட்டு. ரெண்டு சாப்டர் தள்ளி ஜான் 14:30 பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆம், 30 அக்கா, 30வா? ஆமா. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இது வந்து எப்போ சொல்வார்னா, டுவர்ட்ஸ் கிராஸ் போயிட்டு இருக்கு, பேஷன் வீக் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல ஹீஸ் டெல்லிங் ரூலர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கம்மிங். ஓகே, ஆனா இந்த அவர் ஜீசஸோட ஹார்ட் இஸ் சோ பியோர். அவருக்கு சேட்டனுக்கு வேலை செய்யறதுக்கு அதுல உள்ள ஒண்ணுமே இல்லை. ரைட்? ஹி இஸ் பிளேம்லெஸ், ஹி இஸ் சின்லெஸ், ஹி இஸ் ஹோலி, ஹி இஸ் பியோர். ஸோ சேட்டன் cannot do anything with him. இப்போ நம்மெல்லாம் அந்த சாய்ஸ், ஃப்ரீ வில் எல்லாம் இருக்கிறனால we have something. So Satan can tempt us. He can work with us, work in us. But in Jesus he cannot do anything. So that's why Jesus says ruler of the world is coming. வராரு. Why he is coming on the cross timeல, அந்த timeலலாம் he is coming, but he has nothing in me. But again Satan உடைய பேரு ruler of this world. Okay. இன்னொரு இடத்துல where Jesus himself tells Satan is ruler of the world வந்து இன்னொரு 2 சாப்டர், ஜான் 16:8ல இருந்து 16ல ஹோலி ஸ்பிரிட் நான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு, பட் வாட் ஹோலி ஸ்பிரிட் வில் டூ அப்படின்றத he is explaining. ஓகே, அந்த போர்ஷன். ஸோ ஜான் 16:8-11. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் கரெக்ட் பண்ணுவார். ஓகே, ஹோலி ஸ்பிரிட் வில் கம். அண்ட் 9, 10, 11 இந்த 3 வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணுவாருன்னு. ஸோ சின், ரைச்சஸ்னஸ், ஜட்ஜ்மெண்ட், இந்த 3 பாயிண்ட்டை ஃபர்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். 9, 10, 11 பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஓகே, ஸோ வென் ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் ஹீல் டீச் அஸ். இதெல்லாம் நமக்கு உணர்த்துவாருன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ அந்த சின், ரைச்சஸ்னஸ், ஜட்ஜ்மெண்ட் டைம் அது ஒன்று இது ஒரு நல்ல போர்ஷன் டு ஸ்டடி. பட் நான் லெட் மீ நாட் கோ இன் டு இட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது ஒன்ஸ் அகெயின் ஜீசஸ் இஸ் டெல்லிங் ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு இஸ் ஜட்ஜ்டு. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா சேட்டனுக்கு, ரைட்? இட் இஸ் டன். அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுதான் ஹெல் இல்லை, ஹெல் இஸ் மேட் ஃபார் சேட்டன். அந்த ஜட்ஜ்மெண்ட் குறித்து நமக்கு உணர்த்துறார் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஒரு டிசீவர், சேட்டன் த டிசீவரை இஸ் ஆல்ரெடி ஜட்ஜ். காடோட பிரசன்ஸ்ல இருந்து போய் ஹீ இஸ் பீயிங் பனிஷ்ட். ஹீ இஸ் இன் அ பிட், எண்ட்லெஸ் ஃபயர், forever, for all eternity. அந்த ஹெல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு உணர்த்துறார். ரைட்? அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபார் தோஸ் who do not believe in the Son, in Jesus Christ, அவங்களுக்கும் அதே ஜட்ஜ்மெண்ட் தான். அதனால அந்த உணர்த்துதல் பண்றது ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த 3 வசனத்துல ஜீசஸ் himself tells Satan is the ruler of the world or prince of the world. அது இல்லாம நிறைய வசனங்கள் இருக்கு. ஸோ மனுஷன், இந்த உலகம், ஆதி காலம் முதல் மனுஷனுடைய லைஃப் டைம் ஃபுல்லா
not under the control of Satan, but all the time affected by Satan. இல்லையா? நமக்கு அந்த அவரால வர தொந்தரவுகள் இல்லை, அவர்னால we are always affected அப்படின்ற வசனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு வசனத்திலையும் அவரு how Satan is the prince of earth அப்படின்ற போர்ஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, எஃபிஷியன்ஸ் 2:1-2 வாசிச்சலாமா? எஃபிஷியன்ஸ் 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படிலாம் இருந்தோம். இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கண்டினியூ ஆகும். அதுல அந்த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆகாய தமிழ்ல கிட்ட தெரியல, பாத்தீங்களா? ஆகாயத்து அதிகார பிரபுவாகி இருக்குக்கா. தட் இஸ் சேட்டன். ஏன்னா ஈவில் பண்ண சொல்றாரு, கெட்டது பண்ண சொல்றாரு, டிஸ்ஒபே பண்ண சொல்றாரு இல்லையா? அக்கார்டிங் டு த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர், த ஸ்பிரிட் ஹூ நவ் ஒர்க்ஸ் இன் த சன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், எதிர்த்து ஒபே பண்ணாம இருக்க செய்யற அது தட் இஸ் சேட்டன். ஓகே, ஸோ தட் இஸ் சேட்டன். ஜான் எழுதுறது பாருங்க, இது பால் எழுதுனது. ஜான் பாருங்க, 1 John 5:19. 1 John 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஹோல் வேர்ல்ட் அந்த சேட்டனுடைய பலத்துக்கு அடியில தான் கிடக்குது இல்லையா? அந்த அடிமையா, லைக் we are chained to sin because of Satan. So when Jesus says I will give you freedom from sin, அந்த இந்த அந்த அடிமைத்தனத்துல இருந்து உடைச்சு வெளியில வர்றது, that's why. So that is by Satan. Hebrews 2:14, லைஃப் டைமுக்கு அந்த பாண்டேஜ் இருக்குன்னு போட்டிருக்கு. Hebrews 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப அந்த டெத், பவர் ஆஃப் டெத் இஸ் டெவில் இல்லையா? சாவை உண்டாக்குனது டெவில் தான், இல்ல சேட்டன் தான். ஈவ் கிட்ட அப்பவே கடவுள் சொல்லியிருப்பாரு சாப்பிடாதீங்கன்னு, சாப்பிட்டு டெத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாங்க இல்லையா? they took it as their பொசிஷன். அவங்க அதுதான் சொத்தா சம்பாதிச்சுக்கிட்டாங்க. அந்த 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 சாவு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபியர் ஆஃப் டெத் கடைசி வரைக்கும் இருக்கும், லைஃப் டைம்ல ஃபுல்லா. அப்போ we are under the bondage of death. லைஃப் டைமுக்கு Satan has that power over us. Okay, right. என்னைக்கு அந்த பயம் இல்லையோ we are not in that bondage. Okay, you are getting the idea, right? I mean, இந்த உலகத்து காரியங்கள், உலகத்துல தண்ணி சொன்னா எங்ககிட்டயா பேசுறீங்க? சொன்னா இல்ல. ஐயோ சாரிப்பா, சாரி. நோ ப்ராப்ளம். 2 Corinthians 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் என்ன சொன்னீங்க? பிரபஞ்சத்தின் தேவனானவன். ஓகே, God of this age. ஓகே, இந்த டைம்ல இருக்கிற கடவுள், ரைட்? ஆமா, he has blinded the people. இதெல்லாம் விளங்குது இல்ல? So he has so much power over man. ஓகே, ரெவலேஷன்ல பாத்துறோம். ரெவலேஷன் 12:12.
ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமா, சேட்டன் இப்போ உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹீஸ் த்ரோன் அவே ஃப்ரம் ஹெவன் இல்லையா? ஸோ ஹீ இஸ் டவுன் ஆன் எர்த். அதனால தான் ஜோப்லலாம் வருமே, ஹீ இஸ் ஸ்டில் வாக்கிங் அரவுண்ட் எர்த் அண்ட் ஹீ வில் மூவ் டு ஹெவன் ஆல்சோ. போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு திரும்ப எர்த்ல ரோம் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? ஜோப்ல அப்படி தானே இருக்கும். ஸோ எஸ் அக்கா, அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெவலேஷன் வரும்போது இந்த ரெவலேஷன் 12th சாப்டர் வந்து கொஞ்சம் வினோதமா இருக்கும். அந்த சாப்டர் வந்து அந்த ஃபுல் எப்படி சேட்டன் என்ன நடக்குது, காட் என்ன பண்ண போறாரு, அந்த காரியத்தை அந்த ஒரு சாப்டருக்குள்ள அடக்கி ஒரு மாதிரியா இருக்கும். அது விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ். எப்படி இஸ்ரேல் கிரியேட் ஆகுது, எப்படி ஜீசஸ் பிறக்கிறாரு, மெசையா பிறக்கிறாரு, எப்படி சேட்டன் அப்படியே ரோம் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் நவ் ஹீ நோஸ் மெசையா வந்தாச்சு. மெசையா வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? மெசையா வில் கில் ஹிம், வில் டிஸ்ட்ராய் ஹிம், அதுவும் தெரியும். அப்போ ஜீசஸ் டிஸ்ட்ராய் பண்ண போறாருன்னு தெரியும். அப்போ அவருக்கு இருக்கிற கொஞ்ச நாளில் ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் எவ்வளோ கெடுதல் மேன் கிட்ட பண்ண முடியுமோ மேன் கைண்டில் ஹீல் டூ. அதை மீறி இருக்கிறது அதான் ஓவர் கம்மர். அந்த ஓவர் கம்மர் தான் அதான் நம்ம படிப்போம் சர்ச்சில் லேட்டர் ஆன். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் கிறிஸ்டியன்ஸ். இன்னும் அவரோட பலத்தால் இன்னும் ஓவர் கம் பண்ணும். நான் பிலீவர்ஸ் பாவம் இல்லையா? வி கேன் ஓவர் கம். ஓகே. ஸோ அதுலேயும் அந்த earthல சேட்டன் இஸ் தேர். ஹி ஹேஸ் wrath. he knows he has little time. அப்போ என்னெல்லாம் பண்ணுவார்? ஸோ அந்த பவர் ஓவர் earth இருக்குது சேட்டனுக்கு. ஓகே, ஒன் மோர் verse பார்த்துருவோமா? 1 John 3:8. from beginning of time. One John. பாவம் செய்கிறவன் பிசாசில் உண்டானாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சூப்பர்ல. வெரி கிளியர், ரைட்? இந்த 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 வசனத்துடைய எக்ஸ்பேன்ஷன் தான் ரெவலேஷன் 12ல இருக்கும். எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு. God was nice and pure and holy. Sin comes இல்லையா? அந்த எப்படி sin வருது? Because of Satan. And Messiah is born to kill Satan, to destroy Satan. இதான் அவரோட செகண்ட் கம்மிங்ல நடக்க போற விஷயம், ரைட்? ஃபர்ஸ்ட் கம்மிங்ல தப்பு பண்ண மனுஷரை மீட்டெடுக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு. அவங்களையும் சேர்த்து அழிச்சிருக்கலாம் கடவுள். ஆனா அந்த பிகாஸ் ஹீ இஸ் லவ்விங், ஹீ இஸ் சேவிங் பீப்புள் ஆல்சோ இல்லை? அது அவங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கி விடுறாரு நம்பி. whoever believes in the Son. அதான் Genesis 3:16. then we don't not no worries, no problem. Second comingல he'll destroy devil. both devil also, work of the devil. work of the devil ஓட ultimate என்ன? death. அதையும் ஒழிச்சிடுறாரு செகண்ட் கம்மிங்ல. கரெக்ட். Ephesians 6:12. ஓ சூப்பர் வசனம் இது. Ephesians 6:12 தான் armor of God. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம அப்படி நினைச்சு வாழ்றதே இல்லைல்ல. நம்ம நினைக்கிறது நம்ம ஆபீஸ்ல இருக்க ப்ரொமோஷன் ப்ராப்ளம், வீட்டு கடன், பக்கத்து வீட்டுக்காரன் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் தான் நமக்கு பெருசா தெரியுது. ஆக்சுவலா இந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் பால் சொல்றதுக்கு காரணமே ஏன்னா உலகத்தன்மைக்கான ஒண்ணுமே இல்லை. we do not wrestle against flesh and blood. இந்த லோகத்துக்கே இல்லை. and because of principalities, powers, rulers of the darkness of this age, which is Satan, spiritual hosts of wickedness. my goodness, அதுக்கு தான் சண்டை போடணும். அது ஒரு வசனமே உண்டுல்லப்பா, எங்கள் போராயுதங்கள்
மாமிசத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் ம். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ள சூப்பர். சிறைப்பிடிக்கிறதற்கு ஏதுவா Absolutely. இருக்குதுன்னு ஒரு Yeah, absolutely. Anything அப்படின்னு which ஒரு is வசனம் உண்டு. against God. ஆமா. Anything which is ம். against God. Yeah, nice. Yes. Right. Okay. So, ஏன் நம்ம இந்த verses இப்ப பார்த்துட்டு இருக்கோம்? Just to understand, Satan has a lot of power over earth now. இப்போ லோகத்துல he has lot of power. So, Pharaoh காலத்துல Satan had power. ஜோப் காலத்துல Satan had power. இன்னைக்கு வரைக்கும் Satan has power. அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி, அதான் God of this age, அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி he will work. Okay, and he is the controlling that. So so when we talk about key of David or Revelation 1ல இருக்க மாதிரி key of hell and death இருந்தா, Hades and death இருக்குதுன்னா, we can understand God is over Satan. சேட்டனை விட பெரியவர் இல்லையா? அவரால் தான் சேட்டனை அடைச்சு ஹெல்லில் போட முடியும். அவரால் தான் சேட்டனுடைய ஒர்க் ஆகிய டெத்தை ஓவர் கம் பண்ண முடியும். He has proven. He is the only resurrected person. இல்லையா? அவர் தான் டெத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டாரு. அதனால தான் சாவே உன் அந்த அந்த வசனம் தமிழ்ல சொல்லது இல்லை. ஓகே. So he has overcome and he has overpowered Satan already. இன்னும் destruction மட்டும்தான் முடியல. He has proven it. Okay. So இது அவ்வளோ நல்ல key verse in the verse. So that's a nice portion. Now, so we saw இல்ல இந்த இது வசனம் படிக்கும் போது சொல்லிட்டு இருந்தேன்ல, Revelation 12 or 1 John 3:8ல இருக்கிறத அந்த part of it, like how Satan does things and how God is going to punish Satan. அந்த portion வந்து long-term plan. Okay. So if you want to understand, this is in நான் இதை சொல்லி முடிக்கிட்டா time என்ன? Okay. I'll finish with this. Okay. So if you take 1 Corinthians 15, 1 Corinthians 15, பொறுமையா வாசிங்க அந்த போர்ஷனை. 1 Corinthians 15, 22ல இருந்து 26 வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன். இது கடவுளுடைய பிளான். ஓகே. And Jesus will win. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சூப்பர். ஓகே. சோ கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வசனம் வாசிச்சிருங்க. அது ஆக்சுவலி இட் கம்ப்ளீட்ஸ் எவ்ரிதிங். திஸ் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் another place. John 12. இதுல ஜட்ஜ்மெண்ட் இல்லைல்ல, ஸோ அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் பாருங்க. John 12, 31, 32. நம்ம வாசிச்ச வசனம் தான். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். So that is the church and யாரெல்லாம் கடவுள் மேல பிலீவ் பண்றாங்களோ all of them will join Jesus and judgment will happen for Satan. கரெக்ட் தானா? இந்த இன்ஃபர்மேஷனும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நிறைய இடங்கள்ல இருக்கு. வில் கம் டு தட். ஓகே. ஸோ as in Adam all die. ஏன்? Because they sinned. கரெக்டா? But even in Christ all will be made alive. Already death உடைச்சாச்சு. ஓகே. Jesus has broken death. என்ன ஆர்டர்ல? கிரைஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஆல் வில் டை. இது சம்பாத்தியம். அண்ட் ஜீசஸ் டெத்துல இருந்து வெளியில வந்தனால தான் அமேசிங். தட் இஸ் வை இட் இஸ் ஃபண்டாஸ்டிக். ஸோ ஜீசஸ் தான்
the first fruit. Afterwards, யாரெல்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்களோ இந்த rapture டைம்ல கிரைஸ்டோட செகண்ட் கம்மிங்ல அந்த மாதிரி அவங்க எல்லாரும் திரும்பி வருவாங்க. அந்த ஆர்டர்ல வருவாங்கன்னு எழுதியிருக்காரு பால். ஸோ that is okay. Then comes the end. Then when he delivers the kingdom to God. அப்போ இது எந்த டைமு? சாத்தான் என்ன சொன்னாரு டெம்டேஷன்ல? இந்த எல்லா கிங்டமும் நான் உனக்கு தரேன், வர்ஷிப் மீ சொன்னாரு. அது டெம்டேஷன், கரெக்டா? ஸோ நவ் என்ன நடக்குது? ஜீசஸ் கம்ஸ், he reigns, he then எல்லாத்தையும் பொசிஷன் எடுக்கணும் இல்லையா? எல்லா கிங்டத்துடைய பொசிஷனையும் அவர் எடுக்கணும். எடுத்து கடவுள்கிட்ட கொடுக்குறாராம். ஓகே, he delivers the kingdom to God the Father, and then he puts end to all rule, all authority, all power. யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ராஜாக்களா இருக்கலாம், சாத்தானா இருக்கலாம், அது எல்லாம் அவர் கைக்கு போகுது, ஜீசஸ் கைக்கு போகுது. எல்லாம் அவர் கைக்கு போய் அது ஒரு ஆஃபரிங் மாதிரி he is giving to God, but actually God gives it to him as well. Okay, then he will reign, he will rule. Now Daniel ஒரு நெபுகத்நேசர் ஒரு ட்ரீம் பண்ணுவார், ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டாச்சு இருக்குமே, வெவ்வேறு கிங்டம்ஸ் வெவ்வேறு காலங்கள் வர மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சோட எண்டில் ஒரு யார் கையும் படாத ஒரு கல் வந்து அந்த ஸ்டாச்சுல விழுந்து அந்த ராக் பெருசாகும் அப்படின்னு எழுதியிருக்கோம், கரெக்டா? அந்த ராக் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்னு வந்து முடியும். ஞாபகம் இருக்கும், எல்லா கட்டாயம் ஞாபகம் இருக்கும். ஓகே, தட் இஸ் இந்த ஜீசஸ் திரும்பி வர டைம் தான். So when he is destroying all the other kingdoms, and then he starts ruling from Jerusalem, right? And so he is reigning till he has put all enemies under his feet. அவருக்கு disobey பண்றவங்க அவங்க எல்லாம் finished. So the last அந்த enemy-யும் யாரு? டெத்தையும் finished, அதையும் எடுத்துருவாரு. அது எப்படி நமக்கு தெரியும்? இந்த ஜான் 5:28-29 வாசிச்சிடுறீங்களா? ஒரு 2 minutes. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படிக்கு எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். Everybody will be resurrected. இறந்து போன நல்லவங்களோ கெட்டவங்களோ, பிலீவர்ஸ் நான் பிலீவர்ஸ் எல்லாரும் resurrected. அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சாத்தான் கூட யார் இருக்க போறா, கடவுள் கூட யார் இருக்க போறா, அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. தட் இஸ் வாட் John 5:28-29 is telling, right? And that is what this last enemy is destroyed is death. Yeah, அப்புறம் இட்டர்னிட்டி தான், இட்டர்னல் ஹெல் இல்லாட்டி இட்டர்னல் ஹெவன், ஏதோ ஒன்று நடக்கும், ரைட்? ஏதோ ஒன்று will be judged by God. Revelation 20:13. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்பு அடைந்தார்கள். வருதா? ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? ரெவலேஷன்ல ஜட்ஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன். அது முடிச்சதுக்கு அப்புறம் everybody is together in the presence of God or in hell. Okay, so in the plan தெரியுதா? அதுதான் Paul is trying to write in 1 Corinthians 15, okay, 22-26. கிட்டத்தட்ட இதே மாதிரி Ephesians 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா. Ephesians 1:9-12லையும் very similar. That is also this big plan. அந்த big plan இருக்கும். எங்க Jesus is getting this authority to go to that next step. இப்போ heavenல right hand of God the Father கூட இருக்கார் Jesus. We are having some grace time, but there will come a time. Time has an end இல்லையா? அது eternity கிடையாது. This has an end time. அந்த டைம்ல தான் அந்த Revelation 5ல பத்திரம் வாங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் he is going to come and take the ownership of the creation. Okay, he is going to take the ownership. இது மட்டும் சொல்லி முடிச்சுட்டா? ஸோ அந்த ஆத்தருடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டுமா அது முடியும். ஸோ ஐல் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த கீ ஆஃப் டேவிட். ஸோ த கீ ஆஃப் டேவிட் ப்ளஸ் த கீ ஆஃப் Hades and death ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கீ ஹோல்டர் ஜீசஸ். ஸோ ஹீஸ் காட் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் Satan and hell and death, and of course he's going to come and rule. Okay, clear? Yes, Akka. Oh, super. Okay, good.
ஓகே, இந்த கீ வச்சு he can open, nobody can shut, he can shut and nobody can open. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். நோவாவுடைய ஆர்க்கா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த 10 virgins பேரபிள்ல டோர் அடைக்கப்பட்டுச்சு, அவங்க என்ன கத்துனாலும் they could not enter. ஸோ அந்த பெர்மனன்சி, டன் இஸ் டன். ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் வருது இல்லை, தட் இஸ் ஃபினிஷ்ட், தட் இஸ் டன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஷட்டு தெரியும். ஓப்பன் டோர்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் அத்தாரிட்டி டிசைபிள்ஸ்ட, அப்போசில்ஸ்ட டில் டுடே ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஒரு திறந்த கதவை கொடுத்துருக்காரு. நம்ம இப்பவும் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜபங்களில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஓப்பன் டோர் யூஸ் பண்ணுறது எதுக்கு? காஸ்பல் இன்னும் போகிறதுக்கு, அந்த மெசேஜ் இன்னும் மக்களிடத்துல போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு அந்த ஓப்பன் டோர். ஸோ மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் இல்லை? when Jesus says I can open doors அப்படின்னு சொன்னார்னா, it is the authority to spread gospel by believers. யார் அந்த வார்த்தை யார் யாருக்கோ கொடுக்கப்படும் அல்ல, அந்த மெசேஜ் காதுகள்ல நிறைய பேர் காதுல விழும். ஆனா அவரு செலக்ட் பண்ண பீப்புளுக்கு தான் will actually understand, who will receive him in their heart. அந்தது வந்து he has that control. யாரு தொடப்படணும், யாரு ரட்சிக்கப்படணும், யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்றது he decides who are going to come and join his kingdom. So that open doors கொடுக்கிறது God does that. So apostles உங்களுக்கு தெரியும், அந்த ஜீசஸ் வந்து இந்த மெசேஜ்லாம் சொல்லி ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே they are spreading a lot. ஓகே, ஸோ இந்த ஜெருசலேம்லேருந்து தாமஸ் இந்தியா வரைக்கும் வந்துட்டார், கரெக்ட் தானா? ஸோ it went from UK to India. People traveled. அங்கே இங்கே ஷிப் இருந்தது, ரோட்ஸ் இருந்தது, ரோமன் கிங்டமாக இருந்துச்சு. அந்த க்ரீன் லைன் வந்து ரோம ராஜ்யம். அப்போ ஒரே கிங்டம், எங்கேனாலும் போகலாம் இல்லை, விசா மாதிரி அது எதுவும் தேவையில்லை, பார்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. ரோமன்ஸ் இன்னும் பெட்டர், தே பில்ட் வெரி குட் ரோட்ஸ், வெரி குட் பில்டிங்ஸ், வெரி குட் சிட்டிஸ். நல்ல கெட்டுனாங்க, தேவர் குட் பில்டர்ஸ். அப்போது நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக, சும்மா டென்ட் மாதிரிலாம் இல்லை, நல்ல சூப்பராக இருந்தது. அவங்க டிரான்ஸ்போர்ட் வாஸ் வெரி குட், ரொம்ப வசதி. காஸ்பெல் ஸ்ப்ரெட்டுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பொசிஷன். ஸோ இட் ஸ்ப்ரெட் அ லாட். ஸோ திஸ் இஸ் அனதர் மேப் விச் ஷோஸ் அதே தான் திஸ், பட் திஸ் மேப் இஸ் கிளியரர். ஸோ திஸ் இஸ் பிரிட்டன், திஸ் இஸ் இந்தியா. சி, சென்னைக்கு வந்தார், ஓகே, கேரளா வழியா வந்தார், okay okay. So so we are special, okay, Chennai people very special. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல அந்த டைம்ல பால் எழுதுற வசனங்கள் பாருங்களேன். Acts 14:27. இன்னும் 2 minutes முடிச்சலாம், இதான் லாஸ்ட் ஸ்லைட். Acts 14:27. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, அந்த விசுவாசத்தின் கதவை திறந்தது யாரு? He had opened, not Paul, not Peter. God opened the door. நோட் பண்ணீங்களா? கிரேட்ல, நைஸ் நோ, வெரி நைஸ் நோ. ஆமா, 2 Corinthians 2:12 பாருங்க, அதுவும் பால். ஓகே, நான் வாசிச்சிடுறேன். இதே தான், பால் த்ரோஆஸுக்கு போறாராம் to preach Christ's gospel and a door was opened to me by the Lord. Beautiful. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கடவுள் திறந்திருக்காரு. அப்புறம் நம்மளை ஜெபம் பண்ண சொல்றாரு பால், இன்னும் காஸ்பல் பரவணும்ட்டு, பாலுக்கு இன்னும் கதவுகள் திறக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்றாரு. அப்போ பாருங்க கொலோசியன்ஸ் 4:3. கொலோசியன்ஸ் 4:3.
கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு தெரியல, இங்கிலீஷ்ல ஓபன் டு அஸ் அ டோர் இருக்கா? டோர் வருதாப்பா உங்களுக்கு தமிழ்ல? 2 or 1ல 2:1:4 4 இருக்காக்கா. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அந்த God is opening the door ன்னு ஒவ்வொரு நேரமும் பால் எழுதும்போது எழுதுறது நைஸ். நோ, God would open to us a door. கரெக்ட், பிகாஸ் he has to open. நம்மளா நான் போய் கிரேட்டா இந்த வில்லேஜ்ல பிரசங்கம் பண்ணேன், நெவர் நெவர் we can tell, ரைட்? Yes. நெவர். ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வந்து பேசியிருப்பாங்கல்ல, அது நம்ம டேனிஷ் மிஷினரிஸாக இருக்கட்டும், ஜெர்மன் மிஷினரியாக இருக்கட்டும், யாரா வேணா எனி மிஷினரி, நம்ம நாட்டுக்கே யோசிச்சு பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும், அவங்க எல்லா கிராமத்துலையும் பேசியிருப்பாங்க. சில கிராமம் ஃபுல் கிறிஸ்டின், சில கிராமம் யாருமே கிறிஸ்டின் இல்லை. இது அவங்க பேசும் திறனா? நோ, God opens the door. அப்பனா the gospel reaches those people. இப்பவும் we tell that, நம்ம பொறுப்பு என்னது? சீடை போடுறது தான் நம்ம பொறுப்பு, நம்ம பேசுறது தான் நம்ம பொறுப்பு. சேவ் பண்றது his job, right? So அந்த பொறுப்பு it is his, right? So yeah, so this key is also for this, okay? And இந்த Philadelphia church வந்து இருக்கிற டைம் பீரியட், அகெயின் ஐ திங்க் ஐ ஷுட் டூ தட் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் நான், இஸ் அ கம்ப்ளீட் மிஷன் டைம். இந்த மிஷனரிகள் இது வரைக்கும் ஓவர் த லாஸ்ட் 2000 years மேக்சிமம் மிஷனரி ஸ்தாபனங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு நம்ம இங்கே போகணும், இந்த ஊரில் போய் பண்ணணும் அப்படின்னு ஆர்கனைசேஷன்ஸ் கிரியேட் ஆகி மேக்சிமம் வந்தது அந்த ஒரு 1800 1900. ஓகே, அந்த காலத்தை தான் இந்த Philadelphia சர்ச் குறிக்குது. அண்ட் அதில் ஜீசஸ் எழுதுறமே அந்த ஓப்பன் டோர்ஸ் தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அவருடைய இன்ட்ரடக்ஷனில். Philadelphia ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரதர்லி அஃபெக்ஷன். அதுவும் இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே இருக்கிற ஒரு அன்பு இல்லை, ஒரு பிரதர் அன்பு. அப்போ காஸ்பல் கட்டாயம் சொல்லுவோம்ல, அந்த அன்பு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் பில்ட்ஸ் இன்டு த Philadelphia சர்ச். ஓகே, we'll continue with item number 3 maybe next time. Okay, okay, fine. ஜெபம் பண்ணிடலாமா? anything to share, anybody? சரி, இல்லைன்னா ஜெபம் பண்ணிடலாமா? ரம்யா ஜெபம் பண்ணிடுறியா? எஸ் அக்கா. தேங்க்ஸ்மா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பரம தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சுவாமி அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து சுவாமி அப்பா உடைய வேதத்தையும் அப்பா உடைய வேதத்தில் அறிந்திருக்கிற அப்பா தேவனே தேவ வசனங்களையும் அப்பா ஆண்டரே பரிசுத்தாவியானார் ஆண்டரே உடைய குணாதிசயங்களும் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயைக்காக ஆண்டரே, நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல சமயத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, இந்த கூடுகையில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் அப்பா நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா தேவனே, உம்முடைய வார்த்தையை அப்பா நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா அது எங்களுக்குள் எப்பொழுதும் சுவாமி அப்பா அன்றே ஒலித்து கொண்டே இருக்க அப்பா தேவனே, அதுக்குள்ள எப்பொழுதும் ராஜா அன்றே நாங்கள் ஒன்றா இருக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அன்றே இந்த கிளாஸ் எடுக்கிற அக்காவையும் அண்ணாவையும் அப்பா கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, நீரே கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா மேலும் மேலும் சுவாமி அப்பா நிறைய பேருக்கு ராஜா அப்பா தேவனே உம்முடைய வசனத்தை உம்முடைய ராஜ்யத்தை அப்பா உம்முடைய ஜீவ வார்த்தை அப்பா அன்றே கொண்டு செல்லும்படி நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. அப்பா தேவனே, அப்பா இந்த ஃபெலோஷிப்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, அப்பா வரும் நாட்கள் அப்பா இன்னும் அநேக பேர் அன்றே கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா தேவனே, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அன்றே நாளைக்கு அப்பா அன்றே உம்முடைய புதிய மாதத்துல அப்பா உமது கிருபை நாளே உமது சித்தத்தினாலே சுவாமி நாங்கள் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் அப்பா நாங்கள் கலந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்பா மீதியானவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்தும், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். Amen.
Thank you. Thank you.